மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 7வது நாளாக நீடித்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சற்று முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு மேகமலை வனத்துறை தடை வைத்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாகவே மேகமலை வனப்பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கேரள மாநில இயற்கை மலைப்பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேகமலை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேகமலை வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து சுற்றுலா பயணிகள் மேகமலை வனப்பகுதிகளுக்கு செல்லாதவாறு தடை விதித்துள்ளனர். மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்காலும் கடந்த ஒரு வார காலமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்காலும் மேகமலை அருவிக்கு செல்லும் படிக்கட்டுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் சிறு சிறு பாறைகள் தடுத்து விழுந்து பாதைகள் மறிக்கப்பட்டுள்ளன. மேலும் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்துள்ளன. மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அபாய அளவை தாண்டி தண்ணீர் விழுகிறது. இதனால் தொடர்ந்து மேகமலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு நீர்வரத்து சீரான பின்பு இந்த தடை விலக்கப்படும் என மேகமலை வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மேலும் தற்போது மேகமலை அருவியிலிருந்து வரும் தண்ணீர் நேரடியாக வைகை ஆற்றில் கலந்து வைகை அணைக்கு செல்கிறது. இதனால் வைகை அணை வேகமாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 71 அடியில் தற்போது 69.52 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 2349 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து 1499 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் நீர் இருப்பு 5707 மில்லியன் கனஅடியாக உள்ளது. மேகமலை அருவிக்கு வெளியூரில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.